என் பேர் ஸ்ரீவத்சன் நடாதூர். நான் வந்து இந்த ராமானுஜன் என்கிற படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ்னா. இந்த படம் வந்து கேம்ஃபர் சினிமான்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். இந்த படம் வந்து 2 மொழியில் நாங்கள் எடுக்கிறோம். ஒன்று வந்து இங்கிலீஷில் எடுக்கிறோம், இன்னொன்று வந்து தமிழில் எடுக்கிறோம். இந்த படத்தோட மெயின் என்ன இதுன்னா, இப்போ இந்த கணித மேதை ராமானுஜன் ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்திருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து அவர் அதுக்கு மேலே யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு தமிழன்ற ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ராமானுஜன் என்கிற ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் இந்த பூமியில் நடந்திருக்காருன்னு தெரியும். அதுக்கு மேலே யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த படத்து மூலியமாக நாங்கள் என்ன இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு தமிழன் இந்த மாதிரி ஒரு இந்திய நாடில் வந்து ஒரு தமிழன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருந்திருக்காரு அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதாவது நம்ம பூமியிலேருந்தும் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, நம்மளாலையும் இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து நியூட்டன் ஐன்ஸ்டைன்னு ஒரு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா எங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் ராமானுஜன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டத்தில் அவர் இது பண்ணாலும் அவருக்கு பேசிக் எஜுகேஷன்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். அவர் வந்து ரொம்ப வந்து பாவர்ட்டியில் இருந்தவர். ஆனால் அவருக்கு என்னென்னா மேத்ஸ்னாக்கா ரொம்ப ஒரு பேஷன். ஸோ அதனால் வந்து அதை வந்து அவங்கள வந்து சொசைட்டியில் வந்து ஒரு அப்நார்மல் பர்சன் வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறதுனால இப்போ சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னாக்கா, ஒரு ரெலவெண்ட் மெசேஜ் இந்த படத்தில் என்ன நாங்கள் ஒன்று இது பண்ணுறோம்னாக்கா, இப்போ வந்து எல்லாரும் வந்து படிக்கணும், மார்க் வாங்கணும், 90 வாங்கணும், 95 வாங்கணும் அப்படின்ற ஒரு இதில் காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதுலேருந்து வந்து இப்போ நம்ம பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு அப்படின்லாம் தான். இந்த 100க்கு 100 வாங்கினா தான் வந்து ஒரு நார்மல் ஒரு இது மதிக்கிற லெவலில் இப்போ இருக்கும். இப்போ நம்ம ரோட் லேர்னிங் சிஸ்டம் எல்லாரும் பைஹார்ட் பண்ணி என்ன பைஹார்ட் பண்ணுறாங்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்காமல் எக்ஸாம் ஷீட்டில் போய் வாமிட் பண்ணுறாங்க. அவங்க யார் நல்லா வாமிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100 மார்க்ஸு அப்படின்ற ஒரு சொசைட்டியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ராமானுஜன் மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் அப்நார்மல் ஆகிடுறாங்க. அதாவது என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு ஜீனியஸ்ன்றதுனால இப்போ சொசைட்டி வந்து அவங்கள ஒரு அப்நார்மல்னு பார்க்குது. இப்போ சொசைட்டியில் இருக்கிற இது வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து அக்செப்டட் கிடையாது. அப்நார்மல் பர்சன் வந்து அக்செப்டட் கிடையாது. அப்நார்மலாக்க இருந்தாக்க சொசைட்டி வந்து நார்மல் தான் ஆக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நார்மல்னாக்கா என்ன, நல்லா பயாட் பண்ணிட்டு நல்லா போய் எக்ஸாம் மார்க் வாங்கிட்டு 100க்கு 100 வாங்கிட்டு ஒரு ஜாபுக்கு 9 to 5 ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு, இதான் ஒரு நார்மல் லைஃப். அப்நார்மல்னு பிடிக்காது. அதாவது யாராவது அப்நார்மல்னாக்கா இருந்தாக்கா அவங்கள நார்மல் ஆக்கும். அதாவது நம்ம சொசைட்டி என்னன்னாக்கா ஒரு ஆவரேஜாக இருக்கணும். நீங்கள் வந்து ஆவரேஜ்னஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற சொசைட்டி. ஜீனியஸ் வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. ஐடென்டிஃபை பண்ணாக்கா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. அக்செப்ட் பண்ணிட்டாக்கா அவங்கள வந்து எப்படி ஒரு நரிஷ்மெண்ட் எப்படி வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதாவது அப்நார்மல் கிடையாது, நம்ம நார்மல் ஆக்கணுன்ற ஒரு இதுதான் வந்து பார்க்குறோம் இந்த படத்தில். இப்போ இந்த படம் வந்து நாங்கள் இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறோம். இது வந்து இங்கிலீஷ்லேயும் எதுக்கு எடுக்கிறோம்னாக்கா, ஒரு வேர்ல்டு அவேர்னஸ், அதாவது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு வந்து காமிக்கக்கூடிய இது ஒரு படம் வந்து. அதனால் வெஸ்டர்ன் ஆடியன்ஸ், இப்போ தமிழ் தெரியாதவங்க இந்தியாவிலேயே நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு இது பண்ணுற படம். அது யூத்துக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆக்ட்ரஸ், எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ யாருனாக்கா, காஸ்ட்டில் வந்து இப்போ ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்களோட வந்து பேரன் வந்து அபிநயன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இதில் டெபியூ பண்ணுறாரு தமிழில். அவரோட ஃபஸ்ட்டு படம் தமிழில். அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பாமான்னு சொல்லிட்டு கன்னடா அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் சப்போர்ட்டிங்கான ஆக்டர்ஸ் வந்து சுஹாசினி மணிரத்னம், நிழல்கள் ரவி, அப்புறம் சரத்பாபு சார், அப்புறம் மனோபாலா, வைஜி மகேந்திரா, அப்புறம் வந்து மதன் பாபு, இந்த மாதிரி மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு லெஜண்ட்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் காஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிக்சரோட ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாகத்தில் எல்லாரும் இருக்காங்க.
இதே இது இப்போ நாங்கள் வந்து இங்கிலாந்து ஷூட்டிங்கில் இப்போ போய் முடிச்சிருக்கோம், இப்போ ஒரு 1 month முன்னாடி. இப்போ இங்கிலாண்டில் வந்து இது வந்து ஒரு இண்டோ பிரிட்டிஷ் கொலாபரேஷன்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்போ இங்கே நாங்கள் வந்து கும்பகோணம் ஆத்தென்டிக் லொக்கேஷன்ஸில் தான் போய் நாங்கள் எடுத்தோம். கும்பகோணம், சென்னை, நாமக்கல், நெல்லூர், அப்புறம் கேம்பிரிட்ஜில் போய் ஒரு மாதம் எடுத்தோம். வந்து கேம்பிரிட்ஜில் வந்து அங்கே இருக்கிற வந்து வெள்ளைக்காரங்கள்லாம் போட்டு செலக்ட் பண்ணி வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்து பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி, டிவி சினி ஆக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆத்தென்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்திருக்கோம். ஒரு கும்பகோணம் இந்தியாவில் நடித்தவங்களும் இந்தியன் தமிழ் ஆக்டர்ஸும் அப்புறம் பிரிட்டனில் நடித்தவங்களும் அந்த பிரிட்டிஷ் ஆக்டர்ஸும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லபடியாக அது வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வேர்ல்டு ஸ்டேஜ் அண்ட் தமிழ் சினிமா வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகலான்றது வந்து ஒரு எண்ணம் வந்து நாங்கள் இங்கே வந்து காமிக்கணும்னு ஒரு உத்தேசம் வந்து. மற்றபடி வந்து வேர்ல்டு சினிமாவை பற்றியும் இது வந்து டச் பண்ணுறதுனால, இங்கிலீஷில் எடுக்கிறதுனால ஒரு வேர்ல்டு ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு இருக்காங்க. இதில் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்போ எங்கள் டைரக்டர் வந்து ஞான ராஜசேகரன், அவர் ஐஏஎஸ். அவர் தான் மோகம் முள், பாரதியார், பெரியார், முகம் அந்த படம்லாம் எடுத்திருக்காரு. அவர் நேஷ்னல் அவார்டு வின்னிங் டைரக்டர். எல்லாருமே எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூவில் எல்லாருமே நேஷ்னல் அவார்டு வின்னர்ஸ் தான். சன்னி ஜோசப்னு டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, அவர் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பி கிருஷ்ணமூர்த்தின்னு வந்து ஆர்ட் டைரக்டர், அவரும் நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஜிவி ஐயர் படங்கள், அப்புறம் எல்வி பிரசாத் சார் படங்கள், அது எல்லாமே இது பண்ணியிருக்காரு. அப்புறம் டைரக்டர் ஆஃப் காஸ்டியூம் வந்து சகுந்தலா ராஜசேகரன், அவங்களும் அவார்டு வின்னார் பாரதிக்கு. அப்புறம் இதை தவிர எல்லாருமே ஒரு நல்ல செட் ஆஃப் லெஜண்ட்ஸ்ன்ற மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் அவார்ட் அண்ட் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு இஷ்டப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த இருக்கும். அதை தவிர இந்த படத்தில் வந்து கேம்பர் சினிமான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தை இது பண்ணுறோம். ஒன்று வந்து நான், இன்னொன்று சரண்யன் நடாதூர், இன்னொன்று வந்து சிந்து ராஜசேகரன் அவங்க, இன்னொருத்தர் பேர் சுஷாந்த் தேசாய். எங்கள் 4 பேரும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 பேர் யங்ஸ்டர்ஸ். நாங்கள் வந்து ஆந்த்ரப்ரனர்ஸ். நாங்கள் 4 பேரும் இந்த படத்துலேருந்து ஒரு அவேர்னஸ், ஒரு நல்ல அவேர்னஸ். அதாவது ஒரு படம் எடுக்கணுன்னாக்கா இப்போ வந்து ஒரு பர்பஸோடு இருக்கணும், ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நாங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தோம்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போய் எல்லாம் வேலை பண்ணிவிட்டு எல்லாம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரிலாம் கேதர் பண்ணிவிட்டு எப்போவுமே சினிமாவில் வந்து ஆர்வம் உண்டு. அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நாங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ காலகட்டம் வெயிட் பண்ணி இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள், என்னோட ரெக்வெஸ்ட்டு. அதாவது ஃபார் ஆல் ஆடியன்சஸ், எஸ்பெஷலி யூத். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என் பேர் சரண்யன். நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் இந்த ராமானுஜன் மூவிக்கு. வத்சன் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஸ்ரீவத்சன் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, இந்த படத்தோட மெயின் இன்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜீனியஸ். எல்லா வீட்லேயும் ஒரு ஜீனியஸ் இருக்காங்க. பட் நம்ம சொசைட்டி, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஜீனியஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மூவி ராமானுஜம் மூவி என்ன மெசேஜ் தரும்னா, ஒரு வீட்லேயும் ஒரு ஜீனியஸ் இருக்காங்க. பட் ஒரு டீச்சர், ஒரு பேரண்ட்டாக நம்ம அந்த பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டான இருக்கிற விஷயத்த நம்ம அவங்கள வந்து அந்த கரியரை வந்து சூஸ் பண்ண அலோவ் பண்ணோம். அதுதான் இந்த படம் வந்து அதை பற்றி தான் பேசுது. அதுவும் இல்லாமல் ராமானுஜன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அவருக்கு மேத்ஸ் தான் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு மேத்ஸ் தான் போட்டுன்னு இருப்பார். அப்படி என்ன அது காமிக்கிறது, அவருக்கு மேத்ஸில் தான் அவ்வளோ ஆர்வம். அந்த ஆர்வத்தை அவர் வந்து அவரோட லைஃபாக அவர் மாற்றினார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம பசங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் ஆர்வமும் இருக்கோ அந்த ஃபீல்டில் நம்ம அலோவ் பண்ணோம். எனக்கு அவங்க அந்த எந்த ஃபீல்டில் ஆர்வம் இருந்து அவங்க பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு ஜீனியஸாக ஆகுவாங்க. அதுதான் இந்த மெசேஜ் மாதிரி நாங்கள் இந்த படத்தில் சொல்ல வரோம். இந்த படத்தோட டைரக்டர் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். எனக்கு அவர் வந்து பாரதி, பெரியார் அந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கின படம்லாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ நாங்கள் வந்து
ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ் 4 ப்ரொடியூசர்ஸ், ஷரண்யன், ஸ்ரீவத்சன், சுஷாந்த் தேசாய், சிந்து ராஜசேகரன் 4 ப்ரொடியூசர்ஸும் ஒரு நாள் வந்து நாங்கள் உட்காந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி உட்காந்து பேசியிருந்தோம். இந்தமாரி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக ஒரு நல்ல படமாக, நல்ல கருத்துள்ள படமாக நம்ம எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கச்சு தான் அப்போ நம்ம ராஜசேகரன் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ராமானுஜன் 3 ஸ்கிரிப்ட் தந்தார். அதில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ராமானுஜன் ஸ்கிரிப்டாக இருந்து. ஸோ நாங்கள் 4 பேருமே சரி இது ரொம்ப நல்ல படமாக இருக்கே, நம்ம இந்த நல்ல படத்தை நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து சரி தமிழ் ஏன் தமிழ் வண்டி தான் ஏன் எடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் வந்து குளோபல் லெவலில் உலக லெவலில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயும் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து நாளைக்கு தான் கடைசி நாள், கிளைமேக்ஸ் ஆஃப் த மூவி ஆல்மோஸ்ட் 100% முடிச்சாச்சு. இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து தொடங்கும். இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூவியில் கும்பகோணத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கும்பகோணம், அப்புறம் வந்து சென்னை, அப்புறம் கேம்பிரிட்ஜ். இந்த 3 பகுதியிலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவர் கும்பகோணத்தில் அவர் எப்படி படிக்கிறார், அவர் எப்படி வந்து இன்னும் பாக்கி சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி தடுமாறுறார், அவர் இன்ட்ரெஸ்ட் எப்படி கணிதத்தில் போகுது, அந்த ஃபேஸ்லேருந்து அவர் வந்து சென்னைக்கு வர்றார். அந்த சென்னை காலகட்டத்தில் அவர் வந்து எப்படி அவரோட படிப்பை வந்து எப்படி அதை இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு பார்க்குறார். அதில் அந்த ஸ்ட்ரகிள்லாம் நாங்கள் காமிக்கிறோம். அதுலேருந்து சென்னையில் அவருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் எப்படி வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேம்பிரிட்ஜுக்கு போகிறார். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கேம்பிரிட்ஜுக்கு அவர் அனுப்புகிறாங்க. கேம்பிரிட்ஜில் வந்து அவருக்கு சில வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. எனக்கு ஒரு இந்தியனாக இருந்து வெளிநாட்டில் வெள்ளைக்காரங்களுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அது ஒரு தனி கலாச்சாரம். அங்கே போய் அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறார் அனமின்னு சொல்லிட்டு 3 பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி, கும்பகோணம், சென்னை, கேம்பிரிட்ஜ். இந்த 3 பகுதியிலுமே ப்ரொடக்ஷன் நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1920 ட்ரெயின் எங்களுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து கோல் இன்ஜினுக்கு ரெடி பண்ணணும். அந்த கோல் இன்ஜினுக்கு ரெடி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 டன் கோலுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த கோல் இன்ஜின் வந்து தயாரித்து அந்த கோல் இன்ஜின் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்புறம் ஒரு ஃபுல் ரயில்வே ஸ்டேஷனே நாங்கள் வந்து பிளாக் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனே லீவ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அந்த ஒரு 100 வருஷம் முன்னாடி ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் இது டனல் கடியிலாம் போய் டனல் கடியிலேருந்து தான் நாங்கள் சன்னி ஜோசப் சார் நேஷனல் அவார்ட் வினர், அவர் வந்து அந்த டனல் கடியிலாம் போய் டனல் அடியிலெல்லாம் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்தது கேம்பிரிட்ஜில். அதுவும் இல்லாமல் வந்து கேம்பிரிட்ஜ் ரிவர், பண்ட் ரிவர்னு சொல்லிட்டு இருக்குது. பண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேம்பிரிட்ஜ் நடுவில் வந்து நதி போகுது. இன்ட்ரெஸ்டிங் என்ன சீன்னா, நாங்கள் அந்த சீன் காமிக்கணும் கேம்பிரிட்ஜில். அந்த ஒரு டாப் சீன் மாதிரி கொஞ்சம் அந்த காலேஜஸ்லாம் காமிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், கேமராமேன் சன்னி சார், டைரக்டர், அப்புறம் நாங்கள் 3 பேர் தான். அந்த சின்ன போட்டுங்க, அந்த போட்டில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கேம்பிரிட்ஜில் அந்த பண்டில் வந்து நாங்கள் அந்த ஷூட் பண்ணியிருக்கோம். அது வந்து கேம்பிரிட்ஜில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ்லாம் இருந்தது. அதை தவிர சென்னையில் வந்து போர்ட் ட்ரஸ்ட்டில் வந்து ராமானுஜன் வேலை பண்ணுறார். அப்போ வந்து அவர் இங்கேருந்து கேம்பிரிட்ஜுக்கு அவர் வந்து ஷிப்புக்கு போகிறார். ஸோ அந்த ஷிப்பை வந்து நம்ம பர்மிஷன் வாங்கி அந்த ஷிப்பை காமிச்சு அது ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்திருக்கிற மாதிரி ஒரு ஷிப் மாதிரி காமிச்சு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்கு. அதை தவிர நீங்கள் கும்பகோணம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கணும். அதில் இருக்கிற ஆர்ட் மெட்டீரியல், காஸ்டியூம்ஸு எல்லாமே ஒரு 100 வருஷம் பழைய இதுவாக நாங்கள் காமிக்கணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டைரக்டர் சகுந்தலா மேடம். ஸோ இவங்களாம் ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி ரொம்ப இந்த படத்தை நீங்கள் பார்த்தோன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி போவாங்க, அவ்வளோ ரிசர்ச் போயிருக்கு. ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்கள் இந்த ரிசர்ச்சை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் க்ரூ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நேஷ்னல் அவார்டு வின்னர்ஸ் தான். கிருஷ்ணமூர்த்தி சார் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் வந்து சன்னி ஜோசப் சார் சினிமோட்டோகிராஃபர், ராஜசேகரன் சார் நேஷ்னல் அவார்ட் வின்னர், அப்புறம் வந்து சகுந்தலா மேடம் அவங்க வந்து எல்லாமே பாரதி எல்லா படத்துலையும் ராஜசேகரன் சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காஸ்டியூமில். ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீமே வந்து அப்புறமா வந்து சுஹாசினி மேடம், கேட்கவே தேவையில்லை, சுஹாசினி மேடம் சச் எ லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். அப்புறமா வந்து நம்மளுக்கு பாமா மேடம் ஹீரோயினா, அவங்க வந்து கேரளாவில் வந்து மகா பிரபலமான ஆக்டர். நீல்கல் ரவி சார், அப்புறமா வந்து ராதா ரவி சார், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து
திரையில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. நன்றி.